வணக்கம். தமிழன் செய்திக்களம். சீர்காழி அருகே சட்டநாதபுரத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் 779 பயனாளிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ரூபாய் 6,38,50,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் 779 பயனாளிகளுக்கு தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 6,38,50,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வகித்தார். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் முகமது ஷபீர் ஆலம் முன்னிலை வைத்தனர். நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரில் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. 779 பயனாளிகளுக்கு 6,38,50,000 மதிப்பிலான பட்டாக்கள் இன்று வழங்கப்படுகிறது. விளிம்பு நிலை மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழக முதல்வரின் ஆட்சியில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ், சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி, சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமுருகன், சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முத்து மகேந்திரன், ராம இளங்கோவன், ஜிவிஎன் ரவி, மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர், பொதுக்குழு உறுப்பினர்கள் சுவாமிநாதன், வின்சென்ட், சுபா நெடுஞ்செழியன், மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், பஞ்சுகுமார், சீர்காழி நகர செயலாளர் சுப்பராயன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.